அதாவது 1956 பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் வந்து இந்தியா பிரியுது. 57ல் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன் அப்படின்றது வந்து நடக்குது. அந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல வந்து ஐயா காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் 67ல் தான் திமுக ஆட்சியை பிடிக்குது. இப்போ 67ல் ஆரம்பிச்ச திராவிடத்துடைய சாம்ராஜ்யம் அப்படின்றது தமிழ்நாட்டில் 2026 வரைக்குமே வந்து நீடிக்குது. இதுக்கு நடுவில் பல கட்சிகள் உருவாகியிருந்தாங்க. விசிக இருந்தது, பாமக வந்தது, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, இந்த மாதிரி பல கட்சிகள் வந்திருந்தாலுமே திராவிடத்தை எதிர்த்தோ இல்லை திராவிட கட்சிகளை எதிர்த்தோ நேரடியாக ஓட்டரசில் நின்று வென்றவர்களும் கிடையாது, அது தொடர்ந்து போராடினவங்களும் கிடையாது. 2016 தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற கோட்பாடை கொண்டாந்து நாம் தமிழர் கட்சி மூலியமா திராவிடத்தை எதிர்த்து இனிமேல் தமிழ்நாட்டில் திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கோட்பாட்டை வந்து கொண்டாடுறாப்புல. 2016 ஆரம்பிச்ச இந்த போட்டி அப்படின்றது 2026 வரைக்குமே நீடிக்குது. ஆனால் 2026 இங்கே நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணது, அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள்னு சொன்னார். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இதை பற்றி திராவிடத்தை பற்றி தெளிவாக பேசினாரா அப்படின்னா இல்லை. தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்காரா அப்படின்னாலும் இல்லை. அல்ல இது ரெண்டையும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஏன் ஏற்றுக்கிறேன் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. அப்போது இவரை பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லை, தத்துவம் வந்து அப்படி இவருக்குன்னு ஒரு தனி தத்துவம் கிடையாது, ஏற்றுக்கிட்ட தத்துவத்திலையும் இவருக்கு தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு தத்துவம் இல்லாத ஒரு தத்துவவாதியாக இருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு இருபெரும் தத்துவங்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டுட்டு வருகிற தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் வீழ்த்தியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா சும்மா ஜெயிச்சிட்டாங்க, அவருக்கு வந்து அதிக ஃபேன் பேஸ் இருந்தது, இவிஎம் மிஷினில் குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலைஸ்டாக இங்கே பல பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது மட்டுமே காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதை தாண்டி என்னென்ன காரணங்கள் இருக்குது, ஏன் இவங்க வந்து அதிகப்படியான ஓட்டு வாங்கியிருக்காங்க, என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் நமக்கான ஐடியாலஜியை நம்ம நிலைநிறுத்த முடியும். அதாவது ஒரு மாநிலம் அப்படின்றது ஒரு சொசைட்டின்றது எந்த ஒரு மாநிலமாக இருந்துட்டோம், ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம் நிலையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், சரியான ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னா அதுக்கு தத்துவம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான தத்துவத்தை ஒரு சமூகம் பின்பற்றுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த சமூகத்தோடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். அந்த சமூகத்தோட வளர்ச்சின்றது அந்த சமூகத்தில் பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களுடைய வளர்ச்சியாகவும் இருக்கும். அப்போ நம்மளுடைய வளர்ச்சி, நமக்கு பின்னாடி வரப்போகிற மக்களுடைய வளர்ச்சி அப்படின்றது நாம் இன்னைக்கு பேச போகிற தத்துவத்தை பொறுத்து தான் அமையுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தத்துவமே இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியில் உட்கார போகிறாங்க அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தானது. அப்போ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இவங்க ஏன் இந்த இடத்துக்கு வராங்க, ஏன் மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணது, நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்றத வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து நான் முன்னாடி வைக்கிறேன். ஒன்று, நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சர்வீஸ் செக்டர்ஸ். அதாவது சர்வீஸ் செக்டர்ஸ்ன்றது இந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐடி, நான் ஐடி, நம்ம ஐடிலே பார்த்தீங்கன்னா இந்த பிபிஓலாம் இருக்கும், வாய்ஸ் நான் வாய்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹெச்ஆர்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நிறைய இருக்கு இல்லையா இந்த சர்வீஸ் செக்டர். இந்த கம்ப்ளீட் சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்க இவங்க இந்த சமீப காலங்களாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய நேரடி தொடர்போ இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய தத்துவங்களோட நேரடி தொடர்போ இல்லாத ஒரு மக்களாக தான் இருக்காங்க. நானும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். அந்த வகையில் நான் பார்த்த வரைக்கும் ஐடியில் இருக்கிற பீப்புள்ஸை வந்து நம்ம அரசியல் படுத்துகிறோமா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், இவங்க வாழக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல், இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாட்ஸு எல்லாமே வந்து எந்த ஒரு தத்துவத்தோடையும் ஒன்றுபட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் ஒரு கூலி வேலை பார்க்குறவன் இல்லை எங்கேயாவது சின்ன சின்ன கடைகளில் வச்சு வேலை பார்க்குறவங்களுக்காவது அன்றாட வாழ்க்கையில் அவங்க சமூகத்தோட ஒரு பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நேரடியாக பொருளாதார ரீதியாக, அதாவது ஜிஎஸ்டி மூலியமாகவோ இல்லை
சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற எந்த ஒரு ஸ்கீம்ஸ் மூலியமாவோ, ஸ்டேட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் மூலியமாவோ நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்படி பாதிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பிரைமரி செக்டார், அதாவது விவசாயம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இவங்க அரசியலை உற்று நோக்குவாங்க. அரசியல் வந்து இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி பார்ப்பாங்க. இந்த கட்சிகளில் தங்களை இணைச்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க டைரெக்டாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் சர்வீஸ் செக்டரில் இருக்கிற பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியாக அவங்க வந்து எந்த ஒரு ஸ்கீம்ஸ்னாலையும் நேரடியாக அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. நான் ஏன் போயிட்டு ஒரு தத்துவத்தை பின்பற்றணும்? நான் ஏன் போயிட்டு ஒரு கட்சியில சேரணும்? அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றது வந்து சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது வேற. ஒரு அரசாங்கத்துடைய ஸ்கீமோ இல்லை ஒரு அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களோ நேரடியா அந்த மக்களை அந்த ஒரு துறைக்குள்ள வேலை செய்யக்கூடிய மக்களை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது அரசாங்கத்துக்கும் இந்த சர்வீஸ் செக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து ஒரு பெரிய கேப் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அந்த கேப்பு வந்து இவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு நம்ம ஜஸ்ட் ஓட் போடுவோம், இல்லை நோட்டாவுக்கு ஓட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில ஓட் போட்டு இருந்தவங்களா இருக்கலாம். விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு மாஸ் க்ரௌட் கூடுது. அவர் மேலே வந்து சினிமாவில் பார்த்து அவரை ரசித்தவங்க, பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய எலைட் ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபரை பார்க்கும்பொழுது இந்த கம்ப்ளீட் குரூப் வந்து இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எலைட் குரூப் மாதிரி தான் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக விஜய் அவர்கிட்ட கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, பெண்கள். தமிழ்நாட்டில் பெண்களுடைய ஓட்டு அப்படின்றது அதிகம். ஆனால் இந்த முறை பெண்களுக்கு யார் அதிகமான நலத்திட்டங்கள் செஞ்சு அறிவிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது விஜய் அவர்கள் தான். அந்த அடிப்படையில் பெண்கள் வந்து மெஜாரிட்டியாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க அப்படின்னா நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் திராவிட ஆட்சிகள் இந்த மாதிரி தானே, அதாவது இலவசங்கள் கொடுத்தாங்க, பெண்களுக்கு நிறைய இலவசங்கள் கொடுத்தாங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுற இலவசம் இந்த பெண்களுடைய வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இதுக்கான பணம் எங்கிருந்து வருது, இதை எப்போ இதை கடன் வாங்கி தான் நம்ம கொடுக்குறோம். இந்த கடனை ஒரு நாள் இந்த பெண்கள் வேலைக்கு போய் முன்னேறினதுக்கு அப்புறம் அதை அவங்க திருப்பி கொடுக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு. இதை எதுவுமே வந்து நம்ம இந்த பெண்களுக்கு சொல்லி கொடுத்தோமா அப்படின்னா கிடையாது. அவங்கள பொறுத்தவரையிலும் எந்த கட்சி அதிகமாக இலவசம் கொடுக்குதோ அங்கே ஓட் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களை நம்ம அரசியல் படுத்தவே கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1000 2000 கொடுக்குற இடத்துல 2500ன்னு அறிவிச்சிருக்காப்புல. அதாவது பெண்களுக்கு டவுன் பஸ்ஸில் நமக்கு ஃப்ரீ அப்படின்னா எல்லா பஸ்லையும் எல்லா ஊர்லேயும் ஃப்ரீ அப்படின்ட்டாப்புல. அப்போது இன்னும் கல்யாணம் ஆனால் அவங்களுக்கு சீர் செய்கிறது, இந்த மாதிரியான பல திட்டங்களை கொண்டு வரும்போது இயல்பாகவே இங்கே அரசியல் படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்கள் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து 3வது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்கள். அடித்தட்டு மக்கள் அப்படின்னா அதாவது இப்போது நம்ம ஊரில் தருமபுரி, சேலம் இந்த பகுதிகளில் எங்கேயாவது விவசாயிகளாக இருப்பாங்க, ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா கூட இருப்பாங்க. அடிக்கடி நம்ம பெங்களூரில் வந்து இங்கே காய்கறி விற்கிறது, தள்ளுவண்டியில் பண்ணுறது, தள்ளுவண்டி ஓட்டுறது, இந்த மாதிரியான ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நாம் ஜென்ரலாக டீ கடையில் பேசிக்கும் போதும் சரி, இல்லை சாப்பாடு வாங்க போகிற கடைகளில் இருக்கட்டும் சரி, இந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்தால் இவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கை ஏன் உருவாச்சு அப்படின்றது வந்து நம்ம இன்னும் ஆய்வுக்கு படுத்தணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க, ரொம்ப கூலி வேலை பார்க்குறவங்க, திமுகவோட ஆட்சியும் சரியில்லை, அதிமுகவுடைய ஆட்சியும் சரியில்லைன்றப்போ இயல்பாகவே விஜய் அவர்கள் வந்தோடனே அவரை வந்து ஒரு மாற்றாகவும் அவரால் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கிறதுனால இங்கிருந்து ஒரு கணிசமான வாக்கு அவங்களுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போது ஐடி செக்டார் பார்த்தாச்சு, பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருப்பாங்க. அதாவது நடுத்தர வர்க்கமாக இருக்கக்கூடிய மக்கள். இது இல்லாமல் படிக்கக்கூடிய இளைஞர்கள், கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா அவருடைய மேனிஃபெஸ்டோவில் அவர் குறிப்பிட்டது, அதாவது படிக்கிற இளைஞர்கள், படித்து முடித்த இளைஞர்கள் வேலை இல்லை அப்படின்னா 4000 கொடுப்பேன் அப்படின்ட்டுருக்காப்புல. அதே படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஸ்கில்டு ப்ரோக்ராமில் இருக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து 10,000 மாசம் தரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காப்புல. அப்ப இந்த மாரியான ஸ்கீம்ஸ பார்க்கும்போது மெஜாரிட்டியா இந்த கிராஜுவேட்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க 3வது வருஷம் படிக்கிறவங்க, இப்போ ஐடில இதுல ஏதாவது இன்ஜினியரிங் 4வது வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்க, இந்த மாரியான ஆட்கள் வந்து பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு ஓட் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாம நம்ம இன்னும் ஒண்ணு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிறுபான்மையர் மக்களுடைய ஓட்டு. பொதுவா வந்து ஆ இது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, ஆ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய ஓட்டு மெஜாரிட்டியா எப்பவுமே வந்து திமுகவுக்கு தான் போகும். ஆனா இந்த முறை வந்து அந்த மாரி போகலையோ! அது வந்து தாவேக்காவுக்கு தான் போயிருக்கோ! அப்படின்னு தோணுது. ஏன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால, மேபி ஒரு செட் ஆஃப் கிறிஸ்தவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். இதுல இஸ்லாமியர்கள் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா, ராணிப்பேட்டை தொகுதி. ராணிப்பேட்டை தொகுதியில வந்து மெஜாரிட்டி வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அந்த தொகுதியில இதுவரைக்கும் வந்து ஒரு ஜாம்பவானா இருந்த ஆர். காந்தி அவர்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. யாராலன்னு பார்த்தா, தாவேக்கா தொண்டரால. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது, சிறுபான்மையினருடைய ஓட்டும் விஜய் அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்றது தான் நம்ப இதுலருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது இல்லாம மேபி நான் நான் கெஸ் பண்றது என்ன அப்படின்னா, விசிகாவுல இருக்கிறவங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையா இதுவரைக்கும் வந்து திமுகவ ஆதரவு தெரிவிச்சவங்க தாவேகாவுக்கு போட்டிருக்கலாம். காரணம் விசிகாவுக்கும், டிஎம்கேவுக்கும் இருந்த அந்த பிரச்சனை, மனக்கசப்பு. அதாவது எலக்ஷன் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து அவங்க விசிகாவுக்கு அவங்க ஒதுக்குன இடமா இருக்கட்டும், இல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸா இருக்கட்டும், இதுல வந்து விசிகாவுக்கு வந்து மன திருப்தி இல்ல அப்படின்றது தெரியுது. அதுல இருக்கிற தொண்டர்களுக்கும் மன திருப்தி இல்ல அப்படின்றது தெரியுது. ஆ இதுல வந்து ஐயா திருமாவளவன் அவர்களே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சில தொகுதிகள்ல நம்ம தொண்டர்கள் சரியா வேலை செய்யலையோ அப்படின்ற மாரி ஒரு ஆ வாதத்த அவர் முன் வச்சிருப்பாப்புல. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த மனக்கசப்பு திமுகவுக்கு மேல இருந்த மனக்கசப்பு தாவேகாவுக்கு ஓட்டா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப இதெல்லாமே வந்து நம்ப கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணாம சும்மாவே வந்து நம்ப இவிஎம் தான் இஷ்யூ. இவங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டதுனால ஜெயிச்சுட்டாங்க. அந்த மாரி நம்ம எடுத்துக்க முடியாது. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இனிமேல் திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, நாம் தமிழரா இருந்தாலும் சரி, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ப பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம பார்க்கணும். இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த எலக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட அரசியல்படுத்தப்பட்ட மக்களுக்கும், அரசியல்படுத்தப்படாத மக்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி அப்படின்ற மாரி தான் நம்ம பார்க்குறோம். இதுல இந்த அரசியல் படுத்தப்படாத மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனால தான் வந்து இங்க இவர்களுக்கான வாக்கு அப்படின்றதும் அதிகமா போயிருக்கு அப்படின்றதா தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, இதுவரைக்கும் வெறுமனே ஆ அரசியல்வாதிகள மட்டும் நம்பி, அவங்க வந்து அ இங்க இருக்க தத்துவங்கள பத்தி பேசுவாங்க. மக்கள அரசியல்படுத்துவாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன? நம்ம போறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்த பார்த்துக்கிறோம். எலக்ஷன்னு வரும்பொழுது நம்மளுடைய கடமைய நாம கொஞ்சமா அந்த அரசியல தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நமக்கு தேவையான கட்சிக்கு போய் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னு மட்டுமே பெரும்பான்மையான அரசியல் தெரிந்த இளைஞர்கள், மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இந்த காலகட்டம் அப்படின்றது வந்து இதோட முடியணும். இனிமேல் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அரசியல் பேசணும். அரசியல் படுத்திக்கணும். தன்னையும் அரசியல் படுத்திக்கணும். தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அரசியல் படுத்தணும். அது பண்ணா மட்டும் தான், இனி வரும் காலங்கள்லயாவது இத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்னொரு நடிகன் வரமாட்டான்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அவன் எந்த தத்துவத்த கொண்டு வருவானா, இல்ல கொண்டு வரமாட்டானான்றதும் நமக்கு தெரியாது. சப்போஸ் இன்னொரு விஜய் மாரி நானும் இன்னொரு விஜயா வரப்போறேன் அப்படின்னு இன்னொருத்தன் வந்தாலும், அவன் இங்க வந்து வரக்கூடாது. வரணுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நம்ம அரசியல் படுத்தியே ஆகணும். இது தனி ஒரு கட்சியினாலயோ, இல்ல ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளால மட்டுமும் இது வந்து சாத்தியமாகாது. ஒவ்வொருத்தரும் நமக்கு அரசியல் தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, அத சோசியல் மீடியால பகிரலாம். சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல வீட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா பேசணும். அரசியல் பேசிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அது மட்டும் தான் நம்பள காப்பாத்தும். நமக்கு அப்புறம் வரப்போறவங்களையும் காப்பாத்தும்.